ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, சைக்காலஜிக்கான டெய்லி 10 கொஸ்டின் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம ஆளுமை பர்சனாலிட்டி அண்ட் அசஸ்மெண்ட் தான் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோங்க. ஓகேங்களா? அதில் 10th கொஸ்டின் தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட இன்னொரு 1 or 2 கொஸ்டின்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வந்து முடிய போகுது, இந்த யூனிட்டை வந்து முடிய போகுது. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள வந்து பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம், அதுக்கான ஆன்சர் நான் பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள போயிடலாம் பாருங்க. மினசோட்டா பல ஆளுமை பண்புகளை பற்றிய பட்டியலில் எத்தனை வினாவரிசைகள் உள்ளன? ஸோ மினசோட்டாவோட அந்த ஆளுமை பண்புகள் பட்டியல். ஓகேங்களா? ஸோ மினசோட்டா மல்டி பேசிக்ஸ் பர்சனாலிட்டி இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் மொத்தம் வந்து எத்தனை வினாவரிசைகள் வந்து இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 495 வினாவரிசைகள் வந்து காணப்படுகின்றன. எவ்வளோங்க? 495 வினாவரிசைகள் வந்து காணப்படக்கூடியதா வந்து இருக்கு. ஸோ 495 அப்படின்றத வந்து இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த வீடியோக்கான 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கான புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஆளுமை அளவிடும் மைத்தட சோதனையை தயாரித்த ரோசாக் எந்த நாட்டை சேர்ந்தவர்? பாருங்க, மைத்தட சோதனை. ஓகேங்களா? ஸோ இங்க் பயோ டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அழைக்கப்படக்கூடிய அந்த மைத்தட சோதனையை தயாரித்தவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ரோசார்க் அப்படின்றவர் தான் வந்து இதை வந்து தயாரிச்சிருப்பாருங்க. ஓகேங்களா? ரோசார்க் அப்படின்றவர் தான் வந்து தயாரிச்சிருப்பாரு. அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. இதுக்கான ஆன்சர் சி, சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். ஓகேங்களா? அப்போ 1921 சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த ரோசார்க் அப்படின்றவர் தான் வந்து இந்த மைத்தட சோதனையை வந்து என்ன பண்ணியிருப்பாருங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. இது வந்து ஆளுமையை அளவிடக்கூடிய ஒரு சோதனை தான். அடுத்த செகண்ட் கொஸ்டின், மைத்தட சோதனைகள் எத்தனை அட்டைகளை கொண்டது? ஸோ இந்த ரோசார்க் அவர்கள் அறிமுகப்படுத்திய இந்த மைத்தட சோதனைகள்ல எத்தனை அட்டைகள் காணப்படுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இதில் வந்து 10 அட்டைகள் காணப்படக்கூடியதா வந்து இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ எத்தனை அட்டைகள்? 10 அட்டைகள். ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது எது எந்தெந்த கலர்ல இருக்கக்கூடிய எத்தனை அட்டைகள் அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? மொத்தம் 10 அட்டைகள்ல 1, 4, 5, 6, 7 இது எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட். ஓகேங்களா? அதாவது கருப்பு வெள்ளை நிறத்தை கொண்டவையா வந்து காணப்படக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா? 1, அதுக்கப்புறம் 4, 5, 6, 7 லைனா வந்துடும். அடுத்து 2 மற்றும் 3 இந்த நம்பர்ஸ் கொண்டவை வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு மற்றும் சிவப்பு, பிளாக் மற்றும் ரெட் கொண்டதா வந்து இது காணப்படுது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 3ஆன 8, 9, 10 வந்து பார்த்தீங்கன்னா பல வண்ணங்கள் கொண்ட அட்டைகளா காணப்படுது. இதுதான் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மொத்தம் இருக்கக்கூடியது 10 அட்டைகள். அதுல 1, 4, 5, 6, 7 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு வெள்ளை நிறத்திலும், 2, 3 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு சிவப்பு நிறத்திலும், லாஸ்டா இருக்கக்கூடிய 3 வந்து பல வண்ணங்கள் கொண்டதா வந்து காணப்படும். ஓகேங்களா? இது எக்ஸாம்ல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அடுத்த 3வது கேள்வி, மைத்தட சோதனைகளில் கருப்பும் சிவப்பும் கலந்தவை எத்தனை? இப்பதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதை வச்சு நீங்க ஈஸி ஆன்சர் எடுத்துருவீங்க. என்ன சொன்ன போல 1, 4, 5, 6, 7 1, 2, 3, 4, 5 அப்போ 5 வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு வெள்ளை நிறத்திலும், 2 மற்றும் 3ஆம் நம்பர் மட்டும் கருப்பு சிவப்பு நிறத்திலும். அப்ப இங்க கருப்பு சிவப்பு தான் கேட்டிருக்கேன். அப்ப 2 அட்டைகள் வந்து கருப்பு சிவப்பு நிறத்துல காணப்படும். அப்ப ஏதா வந்து இதுக்கான ஆன்சர். அப்ப பல வண்ணங்களை கொண்டதுன்னு கேட்டாங்கன்னா இறுதியாக இருக்கக்கூடிய 3, 8, 9, 10 பல வண்ணங்களை கொண்டது. அப்போ 3 நம்பர் வந்து அப்படி காணப்படுதுன்னு நீங்க எடுக்கணும். அடுத்து 4th கொஸ்டின், பொருள் இணைத்தறி சோதனைகளை கொண்டு வந்தவர்கள் யார்? பொருள் இணைத்தறி சோதனை யாரால் கொண்டு வரப்பட்டது? ஸோ டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த பொருள் இணைத்தறி சோதனையை வந்து கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முர்ரே மற்றும் மார்கன். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ முர்ரே மற்றும் மார்கன் இணைந்தா என்ன பண்றாங்க, இந்த பொருளறிவோடு இணைத்தறி சோதனையை வந்து கொண்டு வராங்க. அடுத்து 5வது கேள்வி, பொருள் இணைத்தறி சோதனையில் எத்தனை படங்கள் உள்ளன? ஸோ பொருள் இணைத்தறி சோதனையில வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை விதமான படங்கள் வந்து இதுல வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி. ஓகேங்களா? ஸோ தீமெட்டிக் அப்ரிப்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல எத்தனை விதமான படங்கள் மொத்தம் பயன்படுத்தப்படுது அப்படின்னா 30 விதமான படங்கள் வந்து பயன்படுத்தப்படுதுங்க. அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர். சில புக்ல 20ன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனா 30 படங்கள் வந்து பயன்படுத்தப்படுது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட ஆளுமை அளவரத்துக்கு 20 படங்களே வந்து போதுமானதாக வந்து பயன்படுத்தப்படுது. அப்போ மொத்தமா இருக்கக்கூடியது 30 படம். ஆனா எத்தனை படங்களை பயன்படுத்தலாம் அப்படின்னா 20 படங்களை பயன்படுத்தலாம். இதை கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல 10 படங்கள் வந்து பெண்களுக்கும், 10 படங்கள் வந்து ஆண்களுக்கும் பயன்படுத்துறாங்க. மீதி இருக்கக்கூடிய 10 படங்கள் வந்து இருபாலருக்கும் பொதுவானதா வந்து காணப்படுது. ஓகேங்களா? அதனாலதான் இதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க.
இதுல 10ல் ரெண்டாவது எதனோ 10 வந்து எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? அப்போ பொருள் இறைத்தனி சோதனையில மொத்தம் 30 இருக்கு, அதுல 20 தான் பயன்படுத்துவாங்க ஆளுமை அளவிறதுக்கு. 10 ஆண்களுக்கும் 10 பெண்களுக்கும், இருபாலருக்கும் 10 வந்து பொதுவாக காணப்படக்கூடியதா வந்து இருக்கு. அடுத்த 6வது கேள்வி, பொருள் இணைத்தறி சோதனையில் எத்தனை படங்கள் இருபாலருக்கும் பொதுவானவை? இது ரொம்ப முக்கியங்க. நான் மேல சொன்னதுச்சே நீங்க ஆன்சர் எடுத்துருவீங்க. மொத்தம் 30ல் 10 வந்து ஆண்களுக்கு, 10 வந்து பெண்களுக்கு, இறுதியாக இருக்கக்கூடிய 10 வந்து இருபாலருக்கும் பயன்படக்கூடியது. அப்போ 10 படங்கள் வந்து இருபாலருக்கும் பயன்படக்கூடியதா வந்து இருக்கு. அடுத்து 7வது கேள்வி, தடையில்லா அல்லது இணைத்தறி சோதனை யாரால் செயல்படுத்தப்பட்டது? ஃப்ரீ அசோசியேஷன் டெஸ்ட் அண்ட் ட்ரீம் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு கனவு ஆய்வு அப்படின்னு இன்னொரு பேரும் வந்து இருக்குங்க. இது யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி. சூப்பர். யார் அப்படின்னு பார்த்தோன்னா யூங். ஓகேங்களா? யூங் அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார், இதை வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஓகேங்களா? ஸோ முதல்ல பிராய்ட் அப்படின்றவர் தான் வந்து இதை பயன்படுத்தியிருப்பாரு. முதல்ல யார் பயன்படுத்தியிருப்பாரு அப்படின்னா பியான் அப்படின்றவர் தான் இதை முதல்ல வந்து பயன்படுத்தியிருப்பாரு. ஆனா யூங் அப்படின்றவர் தான் வந்து முதல்ல கொண்டு வந்திருப்பாரு. ஓகேங்களா? அடுத்து 8வது கேள்வி, ஆளுமை பட்டியல்களில் மிகச் சிறந்ததாக கருதப்படுவது எது? இப்பதான் பார்த்தோம். ஆளுமை அளத்தெறியக்கூடிய சோதனைகள்ல மிகவும் ஒரு சிறப்பானதாக கருதப்படக்கூடிய ஒரு சோதனை எது அப்படின்னா சூப்பர், இதுங்க MMPT. சி தான் இதுக்கான ஆன்சர். நான் ஏன் இதை வந்து இப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஏன்னா MMPTன்னு கொடுத்துட்டு அதனுடைய எக்ஸ்பிளேஷனும் உங்களுக்கு தனியாக ஒரு கொஸ்டினா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகேங்களா? அதனால தான் நான் இது வந்து இப்படி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து அது இந்த இடத்த புரிஞ்சிடணும் அப்படின்றதுனால. சூப்பர். ஸோ MMPTனா என்னன்னா மினசோட்டா. எம்னா என்னதுங்க? மினசோட்டா. மல்டிபேஸ், இன்னொரு எம்னா வந்து மல்டிபேஸ். பெர்சனாலிட்டி, பீனா வந்து பர்சனாலிட்டி, ஐனா வந்து இன்வென்ட்ரி. ஓகேங்களா? அப்போ மினசோட்டா, மல்டிபேஸ், பெர்சனாலிட்டி, இன்வென்ட்ரி அப்படின்றதா வந்து இதனோட விரிவாக்கம். ஆளுமை பண்புகளிலே வந்து அப்போ மிகவும் சிறந்ததாக கருதப்படக்கூடிய ஒரு வரிசை பட்டியல் எதிரானா இந்த மினசோட்டா ஆளுமை பண்புகளோட வரிசை பட்டியல் தான். அதனோட சுருக்கம் தான் MMPT. அப்போ ஆப்ஷன்ல அப்படி கொடுத்தாங்கன்னா நீங்க கிளியரா புரிஞ்சுக்கோங்க. அடுத்து 9வது கேள்வி, கேட் என்பதன் விரிவாக்கம் யாது? CAT, கேட் என்பதன் விரிவாக்கம் யாது? ஓகேங்களா? ஸோ டேட் அப்படின்றது போலவே, அதாவது பொருளறிவோடு இணைத்தறி சோதனை போலவே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம தீமெட்டிக் அப்ரிசியேஷன் டெஸ்ட் அப்படின்னு சொன்னோமோ அதே போல கேட் அப்படின்றது வந்து இருக்குங்க. கேட் அப்படின்றதோட விரிவாக்கம் யாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எதுங்க? சூப்பர். இதுக்கான ஆன்சர் நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க. கேட் என்பதோட விரிவாக்கம் சில்ட்ரன் அப்ரிசியேஷன் டெஸ்ட். ஓகேங்களா? சில்ட்ரன் அப்ரிசியேஷன் டெஸ்ட். அப்ப சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? சில்ட்ரன் அப்ரிசியேஷன் டெஸ்ட் அப்படின்றது தான். அப்போ டேட் அப்படின்னா தீமெட்டிக்னு வரணும், சீனா சில்ட்ரன் வரணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். கேட்டுடன் தொடர்புடையவர் யார்? ஸோ இந்த சில்ட்ரன் அப்ரிசியேஷன் டெஸ்ட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த டெஸ்டோட பயன்படுத்தியவர் தொடர்புடையவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா லியோபோல்டு பெல்லாக். யாருங்க? லியோபோல்டு பெல்லாக் அப்படின்றவர் தான் வந்து இந்த டெஸ்டோட முழுக்க தொடர்புடையவர், லியோபோல்டு பெல்லாக். ஸோ இந்த 10 கொஸ்டின்ஸை வேகமாக உங்களுக்கு ரிவிஷன் பண்றேன். ஆளுமை அளவிடக்கூடிய மைத்தர சோதனையை தயாரித்த ரோட்சாக் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். மைத்தர சோதனைகள்ல மொத்தம் எத்தனை அட்டைகள் காணப்படக்கூடியதா வந்து இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து அதுல 10 அட்டைகள் காணப்படக்கூடியதா இருக்கு. அதுல கருப்பும் சிவப்பும் கலந்தது 2 அட்டைகள் அப்படின்னு பார்த்தோம். பொருள் இணைத்தறி சோதனை முர்ரே மற்றும் மார்கனால வந்து கொண்டு வரப்பட்டது. அதுல எத்தனை படங்கள் இருக்கும் அப்படின்னா 30 படங்கள் இருக்கும். அதுல இருபாலருக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது 10 படங்கள்னு பார்த்தோம். தடையில்லா இணைத்தறி சோதனை வந்து பார்த்தீங்கன்னா யூங் அப்படின்றவர் தான் வந்து செயல்படுத்தியிருப்பாரு. அது முதல்ல பியான் அப்படின்றவர் தான் வந்து பயன்படுத்தியிருப்பாரு. ஆளுமை பட்டியலில் மிகவும் சிறந்ததாக கருதப்படக்கூடியது MMPT, அதாவது மினசோட்டா அப்படின்ற அந்த ஆளுமை பட்டியல் தான் மிகவும் சிறந்ததாக கருதப்படுது. கேட் அப்படின்றதோட விரிவாக்கம் சில்ட்ரன் அப்ரிசியேஷன் டெஸ்ட் அப்படின்றது தான். அடுத்து கேட்டோட தொடர்புடையவர் லியோபோல்டு பெல்லாக் அப்படின்றவர் தான் வந்து கேட்டோ அப்படின்ற டெஸ்டோட வந்து தொடர்புடையவர். ஸோ இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி பாருங்க. இப்பதான் பார்த்தோம் டேட் போலவே கேட் அப்படின்றது குழந்தைகளுக்கு நடத்தப்படக்கூடியது அப்படின்றது. இது எந்த வயது குழந்தைகளுக்கு நடத்தப்படக்கூடிய ஒரு தேர்வு அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி. 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல எது ஆன்சரா வரும் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல நெக்ஸ்ட் டேல நான் உங்களுக்கு இதுக்கு எக்ஸ்பிளேஷனோட கொடுத்துறேன். தேங்க்யூ கைஸ். அடுத்த டேல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீக்ல நம்ம சயின்ஸ் அண்ட் சோசியல் 6th to 10th புக் நம்ம வந்து போக போறோம். அதுக்கான டீடைல்ஸ் நான் உங்களுக்கு நாளைக்கு கொடுத்துறேன். தேங்க்யூ கைஸ்.